தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி. Dear Chuttis, welcome to Chuttis நேரம். இன்னைக்கும் Chuttis நேரத்தில் அழகான கதை தான் பார்க்க போகிறோம். நமக்கு எல்லாருக்கும் பிடிச்ச லார்ட் கணேஷாவோட கதை தான். ஆனால் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்? இன்னைக்கு யாரெல்லாம் உங்கள பர்த்டே கொண்டாடுறீங்களோ அவங்களுக்கெல்லாம் வாழ்த்துக்களை சொல்லிடலாமா? நம்முடைய சாய் டிவி சார்பாக நம்முடைய குட்டி சுட்டீஸ் எல்லோருக்கும் ஹாப்பி பர்த்டே, இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். நம்ம கணேஷா, லார்ட் கணேஷா நமக்கு பிடிக்கும். ஏன்னா அவருக்கு எலிஃபண்ட் ஃபேஸ் உண்டு, தொப்பை ரொம்ப பெருசாக இருக்கும். அதனால நமக்கு பார்த்த உடனே லேசாக சிரிப்பு வரும். ஆனால் நமக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னாக்க நம்ம எங்கே இருந்து கூப்பிட்டாலும் நமக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய காட் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா ரொம்ப சிம்பிளஸ்ட் காடு. ரொம்ப ஈஸியாக நீங்கள் பிரார்த்தனை பண்ணக்கூடிய ஒரு தெய்வம் யாருன்னாக்க நம்முடைய கணபதி தான், விநாயகர் பிள்ளையார் தான். சரி, இந்த பிள்ளையார் நிறைய அழகழகாக நிறைய ஸ்டன்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காரு, நிறைய ஆக்ஷன்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காரு. அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாமா? அதில் ஒன்று பார்ப்போமா? அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா பிள்ளையாருக்கு ரெண்டு பக்கமும் யானைனா என்ன இருக்கும்? யானைனா தந்தம் இருக்கும் இல்லையா? அதில் பிள்ளையாருக்கு முகம் யானை முகம் இருந்தாலும் ஒரு பக்கம் தந்தம் இல்லாமல் உடைந்து போயிருக்கும். எந்த பக்கம்? வலது பக்கமா இடது பக்கமா? கரெக்ட். அவரோட வலது பக்கம் அவரோட ரைட் ஹேண்ட் சைடில் தந்தம் பாதியாக உடைஞ்சிருக்கும். ஏன் இப்படி ஆச்சு? ஏன் பிள்ளையார் ஒரு பக்கம் தந்தத்தோட இருக்காரு? அதுக்கு ஒரு அழகான கதை இருக்கு, சொல்லட்டுமா? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். என்ன கதை அப்படின்னாக்க, கார்த்தவீர்யார்ஜுன் அப்படின்னு சொல்லி ஒரு ராஜா இருந்தாங்க. அந்த ராஜாக்கு வேட்டையாடுறதுன்னா ரொம்ப பிடிக்குமா. ஹண்டிங், காட்டுக்கு போய் எல்லா மிருகங்களையும், துஷ்ட மிருகங்கள்லாம் இருக்கும் இல்லையா, அதை எல்லாத்தையும் கொன்னுட்டு அதுக்கப்புறமா ஒரு 4 நாள் 5 நாள் 10 நாள் இப்படி போயிட்டு காட்டிலேயே ஸ்டே பண்ணுவாங்களாம். அன்னைக்கு இருந்த கிங்ஸ் எல்லாருமே இது எல்லாமே பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த கார்த்தவீர்யார்ஜுனன் அப்படிங்கிற அந்த ராஜாவும் காட்டுல வேட்டையாட போயிருக்காரு. போனவங்க காட்டுக்குள்ள இன்டெப்த் போயிட்டாங்களாம், புது காடாம். போனவங்களுக்கு வெளியில வர்றதுக்கு வழி தெரியல. ஆனா மணி என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க ஈவினிங் ஆயிடுச்சு, சாயந்தர நேரம். சன் கீழே வந்துட்டாரு இறங்கி. அப்போ வெளிச்சம் இருக்காது இல்லையா? அந்த காலத்துலலாம் காட்டுக்குள்ள அதுவும் எப்படி வெளியில வர முடியும்? வெளிச்சம் இருக்காது. அதனால ஈவினிங் ஆக போகுதுன்னு உடனே கார்த்தவீர்யார்ஜுனனோட அமைச்சர் இருப்பாங்க, அவரு எப்பவுமே 10-15 பேரோட தான் போவாராம். அப்போ முக்கியமான அவரோட மினிஸ்டர்ஸ்ல இருக்கிறவங்க என்ன சொன்னாங்க, ராஜா ராஜா இனிமே நம்ம வெளியில போக முடியாது, காட்டை விட்டு போனா ரொம்ப இருட்டிடும், மாட்டிப்போம். அதனால இங்க பக்கத்திலேயே தங்கறதுக்கு ஏதாவது இடம் இருக்கான்னு நான் பாக்குறேன் அப்படின்னு சொன்னாராம். உடனே ராஜாவும் ஓஎஸ் பாரு அப்படின்னு சொன்னாராம். இந்த மினிஸ்டர் என்ன பண்றாரு, சுத்தி சுத்தி பாக்குறாரு. ஒரு தூரத்துல ஒரு ஹண்ட் தெரியாது, ஒரு குடில் தெரியுது. உடனே இவர் சொல்றாரு, ராஜா அங்க ஒரு இடம் தெரியுது, வாங்க அங்க போய் பார்க்கலாம் அப்படின்னு. போனாக்க அது ஒரு முனிவரது ஆசிரமம். அந்த முனிவர் யாருன்னு கேட்டீங்கன்னாக்க ஜமதக்னி அப்படிங்கிற முனிவர் தான் அந்த ஆசிரமத்துல இருக்காரு. அவரோட சேர்ந்து நிறைய பேர் இருக்காங்க. இவங்க என்ன பண்றாங்க, இந்த ராஜாவும் அவருடைய கூட வந்தவங்க ஒரு 5-6 பேர் இருப்பாங்க. அங்க எல்லாருமா சேர்ந்து அந்த ஆசிரமத்துக்குள்ள போறாங்க. போய் இந்த மாதிரி நான் அரசன், எனக்கு ரொம்ப பசிக்குது, இங்க யார் இருக்கீங்க அப்படின்னு கேட்ட உடனே ஜமதக்னி அப்படிங்கிற முனிவர் வெளியில சொல்றாரு, நான் தான் ஜமதக்னி, இது என்னுடைய ஆசிரமம் தான், உள்ள வாங்க உள்ள வாங்க. ராஜா எப்பவுமே வெல்கம் பண்ணணும். எந்த கிங் வந்தாலுமே வெல்கம் பண்ணணும். பிகாஸ் அந்த காலத்துல கடவுளும் அரசனும் ஒன்று அப்படின்னு சொல்லுவாங்க. எப்போ ராஜாவை பார்த்தாலும் அந்த ராஜாவை நம்ம காட் எப்படி ட்ரீட் பண்றோமோ அதே மாதிரி ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த கிங் உள்ள வந்த உடனே இந்த முனிவர் கூட்டிட்டு போய், இந்த சேஜ் கூட்டிட்டு போய் உள்ள உட்காத்தி வைக்கிறாரு. அவர் பேரு ஜமதக்னி, மறக்க கூடாது, கேட்டா சொல்லணும். இந்த முனிவர் என்ன பண்ணாரா, நீங்க ஏதாவது சாப்பிடுறீங்களா? பசிக்குமே உங்களுக்கு, வயிறு பசிக்கும்ல, ஏதாவது சாப்பிடுறீங்களா அப்படின்னு கேட்டாராம். உங்ககிட்ட என்ன இருக்க போகுது, இதுவோ ஒரு ஆசிரமம், இங்க நான் அரண்மனையில நான் எவ்வளோலாம் சாப்பிடுவேன் தெரியுமா, அதெல்லாம் இங்க கிடைக்குமா? கிடைக்காது ஒன்றும் அப்படின்னு சொன்னாராம். இல்லை உங்களுக்கு என்ன வேணுமோ சொல்லுங்க, உங்களுக்கு அந்த சாப்பாடு நிச்சயம் நான் கொடுப்பேன் அப்படின்னு. உடனே இவருக்கு ரொம்ப ஆச்சரியமா போயிடுச்சு. அப்படியா, சரி, எனக்கு ரொம்ப பசியா இருக்கு, சீக்கிரம் உடனே நல்ல அறுசுவை உணவை கொண்டு சொல்லுங்க அப்படின்னு, நல்ல டெலிஷியஸ் ஃபுட் வேணும் அப்படின்னு சொல்றாங்களாம். எனக்கு மட்டும் இல்ல, என் கூட வந்திருக்கிறவங்க எல்லாருக்கும் நல்ல சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னு ராஜா ஆர்டர் போடுறாரு.
உடனே ஜமதக்னி முனிவர் உள்ள போயிட்டாராம். போயிட்டு கொஞ்ச நேரத்துல வந்து ராஜா சுத்தி வந்தவங்க எல்லாருக்கும் நல்ல ஒரு ஃபுட்டு வந்து சர்வ் பண்றாங்க. எல்லாரும் சாப்பிட்றாங்க. ஆஹா, சூப்பரா இருக்கு, ரொம்ப சூப்பரா இருக்கு. ஒரே சந்தேகமா போயிடுச்சு, நம்ம பேலஸ்ல கூட இப்படி ஒரு டெலிஷியஸ் ஃபுட் நம்ம சாப்பிட்டதே கிடையாது. வாவ், எப்படி இந்த முனிவரோட காட்டுல இருக்கிற முனிவர் கிட்ட போய் இவ்வளவு சூப்பர் சாப்பாடா அப்படின்ட்டு சாப்பிட்டு கையெல்லாம் வாஷ் பண்ணிட்டு அப்படியே கையெல்லாம் தொடச்சிட்டு வரார் ராஜா. வந்துட்டு ஜமதக்னி முனிவரை பார்த்து, எங்கிருந்து உங்களுக்கு இவ்வளோ சுவையான சாப்பாடு கிடைச்சது? ஒழுங்கா உண்மையை சொல்லுங்க, நீங்க உள்ளுக்குள்ள எந்த குக்கு வச்சிருக்கீங்க, அவரை என்னோட அனுப்பி வைக்கணும் அரண்மனைக்கு அப்படின்னு சொல்லி ஆர்டர் போடுறாரு. உடனே ஜமதக்னி முனிவர் சிரிக்கிறார். ரொம்ப சந்தோஷம், நல்லா சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு, எங்கிட்ட குக்கெல்லாம் கிடையாது, எங்கிட்ட இருக்கிறதெல்லாம் ஒரே ஒரு பசு தான். அந்த பசு பேரு காமதேனு அப்படிங்கிற பசு. எது காமதேனு பசு அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னாக்க, தேவலோகம், நான் வந்து போன கதையில சொன்னேன் இல்லையா, இந்திரன் சொன்னேன் இல்லையா, தேவலோகத்தோட அதோட அதிபதி யாரு அப்படின்னா, அதோட கிங் யாருன்னு கேட்டீங்கன்னா இந்திரன். இந்த தேவலோகத்துல சில முக்கியமான பொருட்கள் உண்டு. அதுல வந்து முக்கியமான ஒண்ணு வந்து இந்த காமதேனு. காமதேனு அப்படிங்கிற பசு வந்து, அந்த ஒரு கவ் வந்து நம்ம வீட்டில் இருந்ததுன்னா நம்ம அதுக்கிட்ட என்ன கேட்டாலும் அது நமக்கு கொடுக்குமா. அது வந்து தேவலோகத்துல மட்டுமே இருக்கக்கூடியது. சரி, அப்போ ஜமதக்னிங்கிற முனிவருக்கு எப்படி கிடைச்சது அந்த கவ் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, அவர் ரொம்ப தபஸ் பண்ணக்கூடியவர், ரொம்ப தவம் பண்ணக்கூடியவர். தவம் பண்ணினாக்க நிறைய காடை நினைச்சு உட்காந்துட்டு நம்ம தபஸ் பண்ணிட்டே இருந்தோம்னாக்க, ஒரு நாளைக்கு காட் வந்து நம்ம கிட்ட கேட்பார். ஆஹா, உன்னுடைய தவத்தில் நான் மெச்சினேன், உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள் அப்படின்னு சொல்லி கேட்பாரு. அப்படி ஜமதக்னி முனிவர் கேட்டபோது, இவர் வந்து நாட்டு மக்கள்லாம் நல்லா இருக்கணும், அதுக்கு என்னால முடிஞ்ச உதவியை நான் எல்லாருக்கும் செய்யணும்னு ஆசைப்படுறேன்னு சொன்ன போது அவருக்கு கிடைச்சதுதான் இந்த காமதேனு பசு. சரியா? இப்போ இந்த காமதேனு பசு கவ் வந்து கிடைச்சிருச்சு. அதுதான் அவர் கட்டி வச்சிருக்காரு. அது கிட்ட போய் என்ன கேட்கிறோமோ அதை கொடுக்கும். இப்போ அதுகிட்ட தான் போய் கேட்டு இந்த ஜமதக்னி முனிவர் சாப்பாடு வாங்கிட்டு வந்தாரு, அதை தான் கொடுத்தாரு. இதை சொல்றாரு ராஜாக்கு. உடனே ராஜாக்கு என்ன ஆச்சு? ஓ, அப்படி ஒரு கவ் இருக்கா? அந்த கவ் வந்து இந்த ஒரு ஆசிரமத்துல காட்டுக்குள்ளேயா இருக்கிறது? நோ 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 நோ, அது என்னோட பேலஸ்ல தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, நான் இந்த கவ்வை வந்து இப்பவே என்னோட அரண்மனைக்கு நான் கூட்டிட்டு போக போறேன், எனக்கு இந்த கவ் வேணும் அப்படின்னு சொல்றாராம். உடனே இந்த முனிவர் என்ன பண்றாரு? அப்ஜெக்ட் பண்றாரு. நோ நோ, நான் தரமாட்டேன். ஏன்னா நாங்கள்லாம் முனிவர்கள், நாங்கள்லாம் சேஜஸ்லாம் காட்டுக்குள்ள இருக்கோம்னாக்க எங்களுக்கு எந்த விதமான ஆசைகளும் கிடையாது. எங்களுக்கு அப்படின்னு செல்ஃபிஷா நாங்க எப்பவுமே நினைக்க மாட்டோம். நாங்க வந்து பீப்புளுக்காக மட்டும்தான் நாங்க வாழக்கூடியவர்கள். எங்களோட சுய இன்பத்துக்காக நாங்க எந்த வகையான பொருட்களையும் நாங்க காமதேனு கிட்ட கேட்க மாட்டோம். அதனால எங்களுக்கு காமதேனு கிடைச்சது. ஆனா உங்களுக்கு நான் அந்த மாதிரி கொடுக்க முடியாது. நீங்க ராஜா, உங்களுக்கு வந்து அரண்மனையே பல அரண்மனை இருக்கும், பல ராணிமார்கள் இருப்பாங்க, பலர் வந்து உங்களோட இளவரசிகள்லாம் இருப்பாங்க. உங்களுக்குன்னு பர்சனலான தேவைகள்லாம் நிறைய இருக்கும். அதுக்காக நீங்க வந்து தொந்தரவு பண்ணுவீங்க. இது எல்லாமே வந்து மக்களுக்காக, பொது நலனுக்காக உபயோகமாகவும் சொல்ல முடியாது. மேலும் இது என்னுடைய தவத்தின் பலனாக கிடைத்த பசு. இது வந்து உங்களுக்கு நான் தருவது முறையாகாது, நான் தரமாட்டேன் அப்படின்னு சொல்றாராம். யாரு? ஜமதக்னி முனிவர். ஆனா கார்த்தவீர்யார்ஜுனன் சமாதானமே ஆகல. அதனால என்ன பண்றான்? யாரங்க இந்த கவ்வை கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் கிளம்பி போகும்போது அந்த கவ்வையும் தூக்கிட்டு போயிடுறாங்க. இப்போ இந்த ஜமதக்னி ராஜா முனிவருக்கு ஒரு பையன் உண்டு. அந்த பையன் பேரு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பார்கவா. அவன் பேர் என்ன? பார்கவா. இந்த பார்கவன் அப்படிங்கிற அந்த பையன் வந்து வெளியில போயிட்டு வரான். அவன் எங்கேயோ வெளியில காட்டுக்கு போயிருக்கான். போனவன் வந்து ராத்திரி ஸ்டே பண்ணிட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் வரான் வீட்டுக்கு, ஆசிரமத்துக்கு வரான். அப்பா வந்து ஜமதக்னி அவரை பார்க்க வரான். பார்த்த உடனே அப்பா வந்து ரொம்ப சோகத்துல இருக்காரு. ஆசிரமமே ரொம்ப டல்லா இருக்கு. ஏன் என்னாச்சு, ஏன் எல்லாரும் இவ்வளோ டல்லாக இருக்கீங்க, என்ன நடந்தது அப்படின்னு கேட்குறான். அப்போ வந்து அவங்க எல்லாரும் சொல்கிறாங்க, அதை ஏன் கேட்குற, நேற்றுக்கு நைட்டு ஒரு ராஜா வந்தார், கார்த்தவீர்யார்ஜுனன். அவர் வந்து சாப்பாடு கேட்டார், சாப்பாடு கொடுத்தோம், எப்படி கிடைச்சதுன்னு கேட்டார். நம்ம காமதேனுவால் தான் கிடைச்சதுன்னு சொன்னோடனே காமதேனுவை கையோடு கூட்டிகிட்டு போயிட்டாரு, இல்லாமல் நம்ம ஆசிரமமே இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே ஜமதக்னி முனிவர் சொல்கிறாரு, என்ன ஆனாலும் சரி பார்கவா, அந்த பசு வந்து அந்த ராஜா கிட்ட இருக்கவே கூடாது, அது நம்ம அரண்மனையில தான் இருக்கணும், அதனால நீ போய் அந்த பசுவை மீட்டு கொண்டு வா அப்படின்னு சொல்றாரு. உடனே ரொம்ப கோவம் வந்துடுது அந்த பார்கவனுக்கு. ரொம்ப பராக்கிரமசாலி அந்த பார்கவன், ரொம்ப வந்து பவர்ஃபுல்லான பர்சன். அவர் என்ன பண்றாரு, அந்த குட்டி பையன் பார்கவன் என்ன பண்றான்னா, நேர அரண்மனைக்கு போறான். கார்த்தவீர்யார்ஜுனனுடைய அரண்மனைக்கு போறான். அரண்மனைக்கு போய் அங்க போய் ராஜா இருக்கும் பொழுது அவரோட கோர்ட்ல, தர்பார்ல, சபையில அவர் இருக்கக்கூடிய உட்கார்ந்துருப்பாரு. அந்த சுத்தி வந்து அவருடைய அபிஷியல்ஸ் எல்லாம் உட்கார்ந்துருப்பாங்க. அந்த இடத்துக்கு போயிடுறான் அந்த பார்கவன். போயிட்டு, இந்த மாதிரி நீங்க எடுத்துக்கொண்டு வந்துட்டீங்க, நான் ஜமதக்னி முனிவரோட பையன், இது நீங்க பண்ணினது ரொம்ப பெரிய தப்பு, அதனால அந்த காமதேனு பசுவை எங்களுக்கு கொடுத்துருங்க, நாங்க திருப்பி கொண்டு போகணும், பசு இல்லாம நான் ஆசிரமத்துக்கு திரும்பி போக மாட்டேன், எங்க அப்பா கிட்ட
நான் அந்த வாக்கு கொடுத்துருக்கேன், அதனால நான் போயே தீரணும், எனக்கு நீங்க பசுவை கொடுங்க அப்படின்னு உடனே இந்த கார்த்தவீர்யார்ஜுனன்ற அந்த ராஜா வந்து சிரிக்கிறான். ஹஹஹஹா அப்படி சிரிச்சுட்டு, அதெல்லாம் கொடுக்க முடியாது, நீ போ, ஆஃப்டர் ஆல் நீ ஒரு பையன், உனக்கு வந்து என்ன, உன்னால என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொன்ன உடனே, என்னால் என்ன வேணா செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட நான் ஃபைட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கார்த்தவீர்யார்ஜுனனோட ஃபைட் பண்றான் இந்த பார்கவன். சண்டை போட்டு அங்கிருந்து காமதேனு பசுவை மீட்டு கொண்டு வந்து ஆசிரமத்துல திருப்பி கட்டிடுறான். அப்பா கிட்ட கொண்டு வந்து கொடுத்துட்றான், ஜமதக்னி முனிவர் கிட்ட. இப்ப என்னாச்சு, இந்த கார்த்தவீர்யார்ஜுனனை கொன்னுட்டு வந்துட்டான். வந்த உடனே அடுத்தது அவங்க எல்லாம் சும்மா இருப்பாங்களா, இந்த கார்த்தவீர்யார்ஜுனனோட பசங்க எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க, திருப்பி வந்து இந்த பார்கவனை கொல்லணும் அப்படின்னு சொல்லி வராங்க. அப்போ ஜமதக்னி முனிவர் தான் முதல்ல வராராம். அதனால என்ன பண்ணிடுறாங்க, ஜமதக்னி முனிவரை கொன்னுடுறாங்க. சரியா, நீ அவங்க அப்பாவை கொன்னியா, நான் உங்க அப்பாவை கொல்றேன் அப்படின்ற மாதிரி அவங்க எல்லாம் வந்து ஜமதக்னி முனிவரை கொன்னுடுறாங்க. இந்த பார்கவனுக்கு ரொம்ப கோபம் வந்துடுது. உங்க யாரையும் நான் விட்டு வைக்க மாட்டேன், எல்லோரையும் நான் அழிச்சிடுவேன், எங்க அப்பாவை கொன்னுட்டீங்க இல்லையா, உங்க யாரையும் நான் விட்டு வைக்க மாட்டேன் அப்படின்னு சபதம் எடுத்துக்கிறானா. அந்த அரசர்கள் எல்லோரையும், ராஜாக்கள் எல்லோரையுமே கொன்னுடுவேன் அப்படிங்கிறத, சத்திரியர்களை நான் இல்லாமல் செய்வேன், அனைவரையும் நான் கொன்னுடுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு சபதம் எடுத்துக்கிறான். சபதம் எடுத்துட்டாக்க அதுக்கு முதல்ல நல்ல தெம்பு வேணும் இல்லையா, எல்லார்ட்டையும் சண்டை போடணும்னாக்க நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும் இல்லையா. தப்பானவர்களை அழிக்கணும் அப்படின்னாக்க பழி வாங்கணும்னு நினைக்கிறான் இல்லையா, அவனை ஸ்ட்ராங் ஆகணுங்கிறதுக்காக காட்டுல போய் சிவபெருமானை நினைச்சு தபஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். இந்த தவம் பண்ணின உடனே குறிப்பிட்ட நாட்கள் காலத்திற்கு பிறகு சிவபெருமான் காட்சி கொடுக்கிறார். எதுக்காக என்ன நினைச்சு, தினமும் என்ன நினைச்சு உருகி உருகி தவம் பண்றியே பார்கவா, என்ன விஷயம் அப்படின்னு கேட்கிறார். எனக்கு சக்தி வேணும், நான் வந்து இந்த சத்திரியர்களை, இந்த அரசர்களை நான் அழிக்க வேண்டும், எல்லோருமா சேர்ந்து என்னுடைய அப்பாவை கொன்னுட்டாங்க, அந்த வம்சமே இருக்கு, பெரிய குலம், அவர்கள் பெரிய ஆட்களாக இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க, அவங்க எல்லாரையும் நான் வந்து ஒன் பை ஒன்னா நான் வந்து எல்லாரையும் கொன்னுடணும், எனக்கு அதுக்கு ஸ்ட்ரென்த் வேணும், எங்க அப்பாவை அவங்க எல்லாம் சாகடிச்சவங்க, அவங்க எல்லாரையும் நான் பழி வாங்கணும் அப்படின்னு கேட்கறானாம் இந்த பார்கவன். அதுக்கு எனக்கு ஒரு நல்ல ஒரு ஆயுதம் ஒண்ணு வேணும், ஆயுதம் இல்லாம நான் இதை செய்ய முடியாது அப்படின்னு கேட்கறானாம். அதற்காக உடனே சிவபெருமான் என்ன பண்றாரு, அவருடைய யார் எதை கேட்டாலும் வரமாக கொடுக்கக்கூடியது தெய்வத்தினுடைய இயல்பு. அதனால சிவபெருமான் என்ன பண்றாரா, ஒரு பெரிய ஒரு ஆயுதம், ஒரு கோடாலியை கொடுக்கிறாராம். இந்த கோடாலிக்கு பரசு என்று பெயர். அந்த கோடாலியை வந்து இந்த பார்கவன் கையில கொடுத்து நீ நினைத்தது நடக்கும் அப்படின்னு கொடுக்கிறாராம், ஆசீர்வாதம் பிளஸ் பண்றார். அன்றிலிருந்து பார்கவன் பரசுராமனாக மாறி போனார். பரசு பெற்றதனால் அவருக்கு பெயர் பரசுராமன், கொடுத்தது சிவபெருமான். சரியா, இப்போ இந்த பரசுராமன் என்ன பண்றாருனாக்க ஒரு ராஜாவையா தேடி 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 கில் பண்றாரு, ஒவ்வொருத்தரையா கொண்டுகிட்டே வந்துட்டு இருக்காரு. இப்போ எல்லோரையும் ஒரு ராஜாவை கொல்ல வேண்டியது, உடனே வந்து பாப விமோச்சனம் அப்படிங்கிறதுக்காக இவர் என்ன பண்ணுவாரு, உடனே போய் தபஸ் பண்ணுவாரு. தபஸ் பண்ணி தன்னுடைய இழந்த ஆற்றலை மீண்டும் பெறுவாராம். திருப்பி சண்டைக்கு போவாரு, திருப்பி அந்த ராஜாவை கொன்னுடுவாரு, திருப்பி வருவாரு, திருப்பி தன்னுடைய தபஸ் வலிமையை பெற்றுப்பார். இப்படியே பண்ணிக்கிட்டே இருக்காராம். அப்போ அவருடைய குலதெய்வமாகவே மாறிவிடுகிறார் சிவபெருமான். அப்போ சிவபெருமானோட மிகச்சிறந்த பக்தர் இப்ப யாரு அப்படின்னாக்கா பரசுராமர் தான். இந்த பரசுராமருக்கு ஒரு நாளைக்கு ஒரு எண்ணம் வந்தது, ஆசை வந்தது. என்னன்னா, சிவபெருமானை நேர போய் தரிசிக்கணும், அவர் இருக்கக்கூடிய கைலாயத்திலேயே அவரை போய் தரிசிக்கணும், சிவலோகத்திலேயே தரிசிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வந்துதான். சிவபெருமான் இருக்கக்கூடிய இடம் எல்லாமே கைலாயம் தான், அதனால அவரை போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. போனாக்க வழியிலேயே வழி மறிக்கிறார், நீங்க உள்ள போக கூடாது, எங்க அப்பாவும் அம்மாவும் பேசிட்டு இருக்காங்க, நான் உங்களை உள்ள அனுப்ப மாட்டேன் அப்படின்னு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வந்தீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாராம். யாரு, நம்முடைய பிள்ளையார் தானே மூத்த பையன் இல்லையா சிவபெருமானுக்கும் பார்வதிக்கும். அதனால அப்பா அம்மா உள்ள பேசிட்டு இருக்காங்க, அவங்களை தொந்தரவு பண்ணக்கூடாது, அதனால நான் உங்களை அனுப்ப முடியாது, நீங்க இங்கேயே இருங்க அப்படின்னு சொல்றாராம். அதுக்கு உடனே பரசுராமர் சொல்றாரு, இல்லப்பா நான் பார்க்கணும், நான் அவங்களை சந்திக்கிறதுக்காகத்தான் வந்தேன், நான் அவருடைய மிகச்சிறந்த பக்தன், அதனால நான் அவரை சந்திக்காம நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்றாராம். நீங்க மிகச்சிறந்த பக்தனாக இருக்கலாம், நான் அவரது மகன், என்னால வந்து உங்களை உள்ள அனுப்ப முடியாது. அப்போ பிள்ளையார் ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும் போடுறாராம், நான் எழுதணும்னாக்க நான் வெயிட் பண்ண மாட்டேன், நீங்க கிடுன்னு சொல்லணும், அப்பதான் நான் எழுதுவேன், நீங்க டைம் எடுத்துனீங்கன்னாக்க நான் எழுத மாட்டேன், அப்படியே வச்சுட்டு போயிடுவேன், அப்புறம் நீங்க வேற ஆளை தான் பாத்துக்கணும், ஓகேயா அப்படின்னு கேட்கிறாராம். அதுக்கு உடனே வியாசரும் வந்து சரி அதனால என்ன, கண்டிப்பா ஓகே தான் வாங்க அப்படின்னு சொல்றாராம். அதே மாதிரி வியாசர் வந்து தன்னுடைய யோக நிஷ்டையில வந்து அவருக்கு என்னெல்லாம் தோன்றதோ அதை எல்லாத்தையும் வாயில வார்த்தைகளாக சொல்ல சொல்ல ரொம்ப ஃபாஸ்டா பிக்கப் பண்ணி அதை வந்து பிள்ளையார் வந்து எழுத ஆரம்பிக்கிறாராம். அதுதான் மகாபாரதம்.
அப்படி எழுதிக்கிட்டே இருக்கும்பொழுது வியாசருக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக தோண ஆரம்பிக்குது பிரெயினில். இவரும் வந்து எழுதும்பொழுது எழுதுவதற்கான எழுதுகோல், அந்த காலத்துலலாம் ஏடுன்னு உண்டு, அந்த ஏட்டில் தான் எழுதி வைப்பாங்க. அதுக்கு வந்து ஒரு பெண் மாதிரி ஒன்று உண்டு, அதுக்கு பேர் எழுதுகோல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வச்சு எழுதும் பொழுது அது உடஞ்சி போயிடுதான். உடஞ்சி போன உடனே என்ன செய்யறது, இன்னொரு ஒரு எழுதுகோலை எடுத்து வச்சு எழுதுறதுக்குள்ள டைம் இல்லையா. அப்போ பிள்ளையார் என்ன சொன்னாரு, நான் வந்து யாருக்காகவும் எதுக்காகவும் வெயிட் பண்ண மாட்டேன், நீங்க சொல்றதுக்கு லேட் ஆச்சுன்னா நான் அப்படியே விட்டுட்டு போயிடுவேன் அப்படின்னு சொன்னார் இல்லையா. இப்ப தானே ஒரு காரணம் ஆயிடக்கூடாது இல்ல டிலே ஆகிறதுக்கு. அதனால என்ன பண்ணாராம், தன்னுடைய தந்தம் இருக்கு இல்லையா, அந்த தந்தத்தை உடைச்சு அதை வச்சு தொட்டு எழுத ஆரம்பிச்சாராம். அப்படியும் ஒரு கதை உண்டு. எப்படி இருந்தாலும் தந்தம் இழந்த கதை, அதாவது பாதி தந்தத்தோட எப்படி வந்து நம்முடைய விநாயகர் இருக்காரு அப்படிங்கிற கதையை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா. மீண்டும் ஒரு சூப்பரான ஒரு கதையோட சுட்டீஸ் நேரத்தில் சந்திக்கலாமா. அது வரைக்கும் பாய் சுட்டீஸ். தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி.